சொந்த ஊர் கருங்கலாப்பள்ளி மாவட்டம் குடித்துறை வட்டம் 5 வருஷமா பால் வியாபாரம் பண்றேன். பால் வியாபாரம் பண்ணி நம்மளுக்கு ஒண்ணும் மிச்சம் இல்ல. வருஷம் போடுறது வருஷம் போடுறது இல்ல. வருஷத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு ரிஸ்க போட்டாங்க, 6 மாசத்துக்கு ஒரு ரிஸ்க போட்டாங்க. இப்போ இந்த ஒரு வருஷமா ஊசியே தடுப்பூசிங்கிறதே போட வர்றதில்ல. எங்க ஊர் தும்மமுட்டியில வர்றதில்ல, குளித்தலையும் தடுப்பூசி போடுறதில்ல, பரலையிலையும் இப்போ தடுப்பூசி போடுறதில்ல, கருங்கலாப்பள்ளியும் போடல. நம்ம கறக்க 3 ஏரியாவுக்கு ஒரு பக்கம் கூட தடுப்பூசி போடுறதில்ல. எங்களுக்கு வந்து பால் விலை 32 ரூபாய், நாங்க 30 ரூபாய்க்கு எடுத்து 34 ரூபாய்க்கு போடுறோம். இடையில இருக்க புரோக்கர் சம்பாதிக்கிற மாதிரி கம்பெனிக்காரங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. 35 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் திருப்பி அந்த பால் 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு வருது பாக்கெட்டு பால். நாங்க பால் வியாபாரம் பண்ணி என்ன சார் பண்றது? எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நல்ல தீர்ப்பு வரணும். சரி, நான் சொன்ன ஏரியா எங்கேயுமே தடுப்பூசி போட வரல. மாட்டுக்கு காய்ச்சல் அம்மா மாதிரி எல்லாமே பிறந்திருக்குது. எங்களுக்கு கவர்மெண்ட்ல பால் விலை உயர்த்தி கொடுக்கணும். மாட்டு லோன் கேட்டிருக்கோம் சார். போனோம்னா அங்கே சொசைட்டிக்கு போனாலும் 5000 கொடுக்குறாங்க மாட்டு லோனுன்னு கேட்டா. ஒரு மாடு, இந்த மாடு வாங்கினோம்னா 70,000 80,000 ரூபா வருது. இந்த மாடு, அந்த மாடு 60,000 ரூபா வருது. அங்க இருக்க மாடு 60,000 ரூபா வருது. இந்த மாடு 80,000 ரூபா, அது 60,000 ரூபா. வெறும் 5,000 ரூபா லோன் கொடுத்தா கவர்மெண்ட்ல எங்களுக்கு என்ன பண்ண முடியும்? வணக்கம், என் பேர் மணிகண்டன். கூத்துல மீன்காய்ச்சல் பெரிய பாலத்தில் இருக்கிறேன். மாடு 4 வருஷமா மாடு வளர்த்துட்டு இருக்கிறேன். தவிடு தீவனம் அதெல்லாம் ரேட்டு வைக்குது. தடுப்பூசிலாம் போட்டு 6-7 மாசம் ஆகுது, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்புறம் அது அரசாங்கம் பள்ளி பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. 5,000 தான் கொடுக்குறாங்க. ஒரு 40,000 50,000 கொடுத்தா பரவாயில்ல.